வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா யூ மைட் பி த கில்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்லாஷர் படம் இருக்கும். அதாவது ஒரு மர்ம நபரால ஒவ்வொருத்தரா கொல்லப்படுவாங்க. அந்த மர்ம நபர் யாருன்ற மாதிரி தான் அந்த படம் போகும். அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனா அதை கொஞ்சம் கிண்டலா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சம்மர் கேம்ப்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் சாவும் போது சவுண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்ப சாம் அப்படின்ற ஒரு நபர் வேக வேகமா ஒரு கேபின் ஓடு இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டான சக் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சக்க பொறுத்த வரைக்கும் மூவி பஃபா இருப்பாங்க. மூவி கேசட்லாம் விற்கிற ஒரு இடத்துல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சக்கம் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் சாம் லைன்ல இருக்கிறது தெரிய வருது. சம்மர் கேம்ப்ல எப்படி போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேக்குறாங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு மர்ம நபர் ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கான். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல பதட்டமாயிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சக்கம் கேக்குறாங்க. இவரும் 1 2ன்ற மாதிரி கையை வச்சு எண்ணி பாக்குறாரு. எத்தனை பேர்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை பேர்னே சரியா தெரியலையா? நீ சேஃபான இடத்துல தானே இருக்க. ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சக்கு கேக்குறாங்க. ஹீரோ ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சாம் தான் இந்த கேம்பிய ரன் பண்ற மாதிரி இவருக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக மொத்தம் 12 பேர் வந்திருக்காங்க. இந்த 12 பேரோட பேரை சொன்னா கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. யாரு கதைக்கு தேவையோ அவங்களோட பேரை மட்டும் நான் சொல்றேன். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இவரும் டி-ஷர்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ஜூலி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, லைட்டா சாம் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பசங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஏற்பாடு பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இமானி அப்படின்றவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இமானியை இவர் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சக்கு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இமானியோ வந்தாளா அப்படின்ற மாதிரி சக்கம் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஏன்னா இந்த இமானி யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இவங்க வந்ததுல இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்களுக்கான டி-ஷர்ட்டை தந்துடுறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சு டி-ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் ஜொல்லு விட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. எனக்கு டி-ஷர்ட்டை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் லேட்டா தான் அந்த பொண்ணை கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு பேரு ஜாமி அப்படின்றது. இந்த பொண்ணு கொஞ்சம் முக்கியமான கேரக்டரா தான் இருப்பா. சரி, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சக்கு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜாமியோட அப்பாவே போலீஸ் தான். அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா அவரை ரீச்சே பண்ண முடியல. பக்கத்துல இருக்க ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணோம். ஆனா அங்க இருந்து இங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த 2 மணி நேரம் மட்டும் சமாளிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவு சைடு யாரோ வர மாதிரி தெரியுது. யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்கான். இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. என்ன இங்க வச்சே கொளுத்தலாம் நினைக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சடனா அந்த இடத்த கொளுத்தியும் விட்டுறான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவே கேபின் ஓட்டு தானே. சாமோ வீக்கான கட்டை எங்க இருக்குன்னு பாக்குறாரு. அங்க மிதின்னு மிதிக்கிறாரு. அது உடச்சி இவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வேற எங்கேயாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி ஓடி வராரு. பக்கத்துல வேற ஒரு கேபின் இருக்கு. அந்த கேபின்குள்ள இவரும் சேஃபா வந்து உட்காந்துடுறாரு. நீங்க 13 பேர் மட்டும் தான் இந்த கேம்புக்கு வந்திருக்கீங்க. புதுசா யாராவது வந்திருந்தா வண்டி சவுண்ட் மூலியமா நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ இந்த 12 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கில்லரு. அது யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பிராங்க்னு ஒருத்தன் ரொம்ப பலசாலியா இருந்தான்ற மாதிரி சொன்னல, அவன் ஏன் இதை பண்ணிருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவர் இறந்து போயிருப்பாரு. இவங்க எல்லாருமே அந்த பாடியை பாக்குறாங்க. யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. சாம் தானே இந்த இடத்தோட ஹெட், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாம பார்த்து கேக்குறாங்க. போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஜாமி என்னோட அப்பாவும் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுறாரு. ஆனா ரிப்ளைவே வரல. அதனால இவங்களும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தகவலை பாஸ் பண்றாங்க. நாங்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும், நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 மணி நேரம் இங்க வெயிட் பண்றது ரிஸ்க், கிளம்பிடலாம் அப்படின்னு கார் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் காரை வேணும்ட்டே யாரோ ரிப்பேர் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே இவங்க கேங்ல கொஞ்சம் ஆட்கள் மிஸ் ஆகுறாங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா மத்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்நேரத்துக்கு அந்த கில்லர் அவங்கள சாவடிச்சிருப்பான். அவங்கள தேடி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இருக்கிற இடத்த நம்ம சேஃப் ஆக்கணும். அதுக்கு ட்ராப் மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி சாமோ ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உன் கண் முன்னாடி யாராவது இறந்து போனதை பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் கட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இவர் எதர்ச்சியா அவங்க 2 பேரை கவனிக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் ஆகுது. ஒன்னால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், ஒன்னால தான் இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவரும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பக்கத்துல போறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்தா அந்த கில்லர் வந்து அந்த பையனை சாவடிச்சிடறான். அதே மாதிரி பொண்ணையும் சாவடிச்சிடறான்.
இத பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பயந்து அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்ததுன்னு சொல்றாரு. கில்லருக்கும் உனக்கும் கொஞ்சம் தானே டிஸ்டன்ஸ் இருந்தது, அப்புறம் எப்படி கில்லர் கிட்ட இருந்து நீ தப்பிச்ச, உன்னை எப்படி அவன் விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் இப்போ வரைக்கும் புரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போது லைட்டா இவரோட வாய் குளருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. பிளட் லைட்டா வாய்க்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. எது உன் முகம் முழுக்க பிளட் இருக்கா, எப்படி பிளட் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சாவடிக்கும் போது பக்கத்துல போனல, அப்ப பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்துல போனேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி பிளட் உன் மேல பட்டிருக்கும், உன் சேஃப்டிக்காக உன்கிட்ட ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கியா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேக ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரு. இந்த ஆயுதம் அந்த கில்லர் கிட்ட இருந்த ஆயுதம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது தெரியல, ஆனா நீ தான் பண்றியோன்னு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. என் கண் எதிர கில்லரை பார்த்திருக்கேன், என்ன யாரோ எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி நான் கில்லரா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சொல்ல முடியாது, நீ ஹாலுசினேஷன்ல கில்லரை பார்த்த மாதிரி இமேஜின் பண்ணிருப்ப, நீயே கூட அந்த கில்லரா இருக்கலாம், உன் பேக்ல வேற என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு எடுத்து செக் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து செக் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த கில்லர் போட்டிருந்த மாஸ்க் இவரோட பேக்ல இருக்கு. நீ சொன்னது உண்மைதான் போல, அந்த மாஸ்க் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாஸ்க பார்க்கும் போது இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. நமக்கும் விஷுவலா அதை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கேங்ல பிராங்க்னு ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருந்தான் பாத்தீங்களா, அந்த பிராங்க மாஸ்க் போட்ட மாதிரி இவர் தான் வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் குடல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியே வர மாதிரி இவர் தான் கட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்க கழட்டிடுறாரு. சுயநினைவு இல்லாம பேக்குக்குள்ள அந்த மாஸ்க் எல்லாம் வச்சிடுறாரு. இவர் இந்த கொலை பண்ணது இவருக்கே ஞாபகம் இல்லாத மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த மாஸ்க பார்க்கும் போது தான் இவருக்கு தோணுது, நீ சொல்றது உண்மைதான், நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் யாரெல்லாம் கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவரும் மைண்டுக்குள்ள யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்தவரு சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் இமானியும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இமானி இருக்காங்கல்ல, ஒரு டிராப்ல மாட்டி இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது முன்னாடி சம்மர் இந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த டைம்ல இவரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சரா மட்டும் தான் இருப்பாரு. இவங்க டீம்ல இருக்க வேற ஒரு சார் பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இமானியும் இவரும் சேர்ந்த மாதிரி தள்ளி ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. இவருக்கு இமானிய பிடிச்சிருக்குல்ல, அதனால இமானி கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இமானிக்கும் பிடிச்சிருக்கு போலன்னு நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க வேகமா விலகிடுறாங்க. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன், சாரின்ற மாதிரி சொல்றாரு. யாரு பிடிக்கலன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கும், அதனால ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் நெருங்கி கிஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பிடிச்ச தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த சாரா அவங்க ரெண்டு பேரை பார்த்த மாதிரி சொல்றாரு. நான் இமானிய சாவடிச்சதுக்கு இந்த மாஸ்க் தான் காரணம், நான் இந்த மாஸ்கை எரிச்சிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சக்கு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த மாஸ்கை ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த மாஸ்க் எரிய ஆரம்பிச்சோன்னா இவரோட முகம் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. இவரும் வலியில கத்திட்டு இருக்காரு. என்ன அந்த மாஸ்கை எரிச்சா உன் முகமும் எரியற மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சக்க பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாரர் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க் சபிக்கப்பட்ட மாஸ்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னால அதை விட்டு விலகி போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சக்க கூட பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வரதை கவனிக்கிறாரு. பையன் பேரு பிராட் அப்படின்றது, அதே மாதிரி பொண்ணு ஜாமியா இருப்பாங்க. அங்கதான் கில்லர் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. கில்லர் சாம்ன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. இப்ப சாமோ சட்டுன்னு இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ஸ்டார்டிங்ல என்ன கொளுத்தி விட ட்ரை பண்ணது இவங்க தான் போல, இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்களா இல்ல இன்னும் ஆட்கள் இருக்காங்களா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ கொன்னவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் வேற யாரை கொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு காதல் ஜோடி இதுல இருப்பாங்க. அவங்களும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மாஸ்க் போட்ட மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராரு. யாராவது கிண்டல் பண்றதுக்காக வரீங்களா, முதல்ல போங்கன்ற மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இவர் சட்டுன்னு பாய் ஃப்ரெண்ட சாவடிச்சிடுறாரு. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களையும் லாக் பண்ணிட்டாரு. இப்ப ஸ்விம்மிங் பூல்ல முக்கியே இவங்களை சாவடிச்சிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ரூம்குள்ள இருந்து வேற ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அங்க இருக்க நபர்கிட்ட சொல்றாங்க. அவரு சாப்பாடுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா அப்ப ஹீரோ இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையுமே அந்த இடத்துல வச்சு கொடூரமா சாவடிச்சிடுறாரு. சாம பொறுத்த வரைக்கும் நடுவுல மட்டும் அவரோட கண்ட்ரோலுக்கு வருவாரு. இப்ப கண்ட்ரோலுக்கு வந்தவர் எப்படியாவது மாஸ்க கலட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கெட்ட சக்தி இருக்கு பாத்தீங்களா, இவரை கலட்டவே விட மாட்டேங்குது. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிராங்க் யாருன்ற மாதிரி கேக்குறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கில்லர் மாதிரி மாறிடுறாரு. இப்ப பிராங்க துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் பிராங்க இவர் சாவடிச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
இவங்க சாவு பத்தி பேசிட்டு இருக்கிறத வேற ஒரு கஸ்டமர் கவனிச்சிடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இல்ல ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சமாளிக்கிறாங்க. இந்த கொலை பண்ணதெல்லாம் நீ கிடையாது, அந்த மாஸ்க் தான் இதுக்கெல்லாம் காரணம். முதல்ல அந்த மாஸ்க் எப்படி கிடைச்சது அத பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. இவரும் யோசிச்சு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நபர் வந்து கதெல்லாம் சொல்றாரு. எல்லாருமே சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சாம் அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க. இப்ப சாமும் சரின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல நடந்த கதையை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு பிரிவா மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பிரிவை இன்னொன்று பிரிவுக்கு பிடிக்காது, அதனால மாத்தி மாத்தி பிளாக் மேஜிக்லாம் பண்ணிருப்பாங்க. நிறைய உயிர் சாவெல்லாம் நடந்திருக்கும். இதனால ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த தீய சக்தி எல்லாம் மொத்தமா நிறுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால இந்த தீய சக்தி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரு மரத்துல அரைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் 100 வருஷம் எந்த பிரச்சனையும் வராம தான் இருக்கும். இது எதை பத்தியும் தெரியாம புதுசா ஒரு ஃபேமிலி இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கும். அந்த ஃபேமிலியில அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த மரத்தை பார்த்திருப்பாரு. பெருசா இருக்கேன்ற மாதிரி அந்த மரத்தை வெட்டி இருப்பாரு. அதை வச்சு நிறைய பொருள்லாம் தயாரிச்சிருப்பாரு. அப்படி தயாரிச்சதுல பொம்மை இருக்கும், மாஸ்க் இருக்கும். அது எல்லாத்தையும் பசங்க கிட்ட விளையாடுறதுக்காக தந்திருப்பாரு. அந்த மரம் முழுக்க தீய சக்தி தானே இருக்கு. அது சம்பந்தப்பட்ட பொருள்னால அந்த வீட்டை சேர்ந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இன்னும் கூட அந்த மாஸ்க் இங்கதான் புதஞ்சு கிடக்கிறதா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க பசங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. சும்மா விளையாடுதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் இந்த இடத்துல போர் தானே அடிக்குது, பேசாம அந்த மாஸ்க தேடி கண்டுபிடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி இமானியும் இன்னும் சில பசங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அதை தேடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யாருமே பெருசா இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஜூலின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம 2 பேர் சேர்ந்து தேடுவோம், நான் இங்க வெயிட் பண்றேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த இடத்துல ஜாமி மட்டும் போகாம இருக்கா. என்னமா நீ தேடுறதுக்காக போலியா அப்படின்ற மாதிரி கேக்குறது. எனக்கு பயமா இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நல்லதுதான், பத்திரமா இங்கேயே இருன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. ஜூலி வர சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஜூலி எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜூலி இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு இவருக்கு பின்னாடி வந்து கண்ணை மூடிடுறாங்க. இவர் சொன்ன ஃபேமிலி பேர்ல ஒரு கல்லறையை பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இவரை கூட்டு வந்துடுறாங்க. நீங்க சொன்ன பேர்ல இந்த கல்லறை இருக்கு, அப்ப இங்கதான் மாஸ்கும் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் தொடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜூலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது உள்ள அந்த மாஸ்க் கிடைக்குது. சார் நீங்க சொன்ன மாதிரியே மாஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் எல்லாம் தொடாதமா, திரும்பி அந்த இடத்த மூடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அந்த மாஸ்க பார்த்தோன்னே கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுறாங்க. அதை போடுற மாதிரிலாம் வராங்க. அதெல்லாம் போடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் போடல, நீங்க போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவருக்கு போட்டு விட்டுறாங்க. அதை போட்டோன்னே இவர் வித்தியாசமா நந்துக்கிறாரு. கொஞ்சம் மூச்செல்லாம் பயங்கரமா வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த பள்ளத்துல இருந்து ஒரு ஆயுதத்தையும் எடுக்கிறாரு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள நோக்கியும் வந்துட்டு இருக்காரு. இவங்கள நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜூலிய ரொம்ப கொடூரமா அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் பண்ண கொலை இவருக்கே ஞாபகம் இல்லல, அதனால ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருப்பாரு. பிராங்க் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே உசாரா இருப்பாங்க. ட்ராப் மாதிரி செட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிருப்பாங்க. 2 பேர் தனியா போய் ஆர்கியூ பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் இவர் கவனிக்கிறாரு. அப்ப மாஸ்க் இவரை கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் பண்ணுது. இருந்தாலும் மாஸ்க போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த மாஸ்கே ஒரு ஸ்டேஜ்ல இவரோட முகத்துல வந்து ஒட்டிக்குது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு வந்து பாய் ஃப்ரெண்டை கொடூரமா சாவடிக்கிறாரு. அதை பாக்குற கேர்ள் ஃப்ரெண்டையும் சாவடிக்கிறாரு. ஸ்டார்டிங் இவர் தள்ளி இருந்து இதெல்லாம் கவனிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிருப்பாரு. இமானியும் ஒரு பொண்ணை சேர்ந்த மாதிரி தான் பள்ள மாதிரி ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பகுதியில சவுண்ட் கேக்குது. டார்ச் லைட்டை வச்சு இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா மாஸ்க் போட்டு இவர் தான் வந்திருக்காரு. இமானிக்கு ஹீரோலாம் தெரியாது. நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் இங்க தான் இருக்கேன், வந்து கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் அந்த ட்ராப்ல விழ வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் ட்ராப் இருக்கிறத பத்தி தெரியும்ல, விழுற மாதிரி வந்தவர் விழ மாட்டாரு. இப்ப அந்த இடத்துல வச்சு இமானிய பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இமானி கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க சாம் ஆக்டிவேட் ஆகுறாரு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா திரும்பி அந்த கில்லர் வந்துடுறான். இவங்களை தூக்கி எரிஞ்சிடறான். இவங்க அந்த ட்ராப்புக்குள்ள விழுந்துதான் இறந்து போயிருப்பாங்க. என் கையாலேயே அநியாயத்துக்கு கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்குற இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, கையில இருக்க ஆயுதத்தால அவங்கள காலி பண்ணிடுறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பிராடும் ஜாமியும் பாக்குறாங்க. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரும் சுய நினைவுக்கு வராரு. இங்க நடந்திருக்க கொலையெல்லாம் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா அது கிடைக்கல, வேற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து தப்பிக்க போறது ஜாமி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனால அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறது. எல்லா ஸ்லாஷர் படத்திலயும் வீக்கான பொண்ணுங்க மட்டும்தான் கடைசியில தப்பிப்பாங்க. 2 பேர்ல வீக்னா யாரு, ஜாமி தானே, அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் தப்பிக்க வாய்ப்பு இல்லையான்னு கேக்குறாரு. கில்லர் கண்டிப்பா எல்லா படத்தையும் செத்துதான் ஆகணும், நீ சாக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
பிராட் ரொம்ப பலசாலி, அவன் தான் என்ன கொல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல ஜாமி கையால் தான் நீ சாவணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கண்டிப்பா நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும், ப்ளீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிராடும் ஜாமியும் சேர்ந்த மாதிரி இவர் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. நீ இங்கே இருன்ற மாதிரி பிராட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கட்டியோட அந்த இடத்தை நெருங்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருக்க ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது. இந்த மாஸ்க உடச்சிட்டா என்ன நினைக்கிறாரு. இப்ப மாஸ்க கீழே வச்சிடுறாரு. எகிரி அந்த மாஸ்க் மேலேயே குதிக்கிறாரு. இவரோட கால் தான் வலிக்குது, மாஸ்க் உடைய மாட்டேங்குது. இப்ப மாஸ்க வேற எப்படியாவது உடைக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. பக்கத்துல வரதான் பிராடுக்கு அங்க இருக்கிறது சாமனே தெரிய வருது. இந்த ஆளு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாஸ்க உடைச்சே தீரணும்னு ட்ரை பண்றாரு. இப்ப அந்த மாஸ்க் இவர் அட்ராக்ட் பண்ணுது. இவரும் விலகி விலகி போறாரு. தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்க இந்த பிராட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இதான் சரியான சமயம், அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த மாஸ்க் இவரோட முகத்துல பட்டுது. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கில்லரா மாதிரி ஆயுதத்தை வச்சு இவனோட கையை அறுத்துறாரு, கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற ஜாமியோ ஷாக் ஆயிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜாமியை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு இமானி வராங்க. இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப ஜாமி இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஜாமியும் கேக்குறா. கீழே விழுந்ததுல காயம் மட்டும் தான் எனக்கு பட்டது, மத்தபடி உயிரோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புரிய வைக்கிறாங்க. பிராட் மட்டும் தான் சாமோட முகத்தை பார்த்திருப்பான், இவங்க ரெண்டு பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இமானி இருக்காங்க பாத்தீங்களா, ஆயுதம்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்ட்ராங்கான ஆயுதத்தை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அட்டாக் பண்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராது. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேகமா கதவெல்லாம் சாத்திடுறாங்க. கதவை சாத்தினவங்க சாவியை தெரியாதனமா அந்த பக்கம் போட்டுருவாங்க. அதனால அவரும் சாவி எடுத்து ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓபன் பண்ண விடக்கூடாதுன்னு இவங்க உள்ள இருந்தே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஓபன் பண்ணிட்டு வேகமா அட்டாக் பண்ற மாதிரி வராது. ஆனா இமானி இருக்காங்கல்ல, அவரோட கால் தடுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இதனால இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு, மாஸ்கும் கலண்டது. அதே மாதிரி இமானி இருக்காங்கல்ல, வேகமா கதவை சாத்திடுறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, இன்னமும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாஸ்க் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு சக்க பத்தி உனக்கு தெரியும்ல, அவகிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன், அவகிட்ட நீயே பேசி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் போனை வாங்கி அந்த சக்குக்கு கால் பண்றாங்க. இமானி பேசுறது தெரிஞ்சோன்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நீ இன்னும் சாவலியான்னு கேக்குறாங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாம வெளியே விடுறதுனால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேக்குறாங்க. சாம வெளியே விடாம நீங்க போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரும், ஏன்னா இங்க இருந்து தப்பிக்க போறது ஜாமி மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இமானி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவர் இருக்கார்ல, இந்த மாஸ்க்னால அட்ராக்ட் ஆகுறாரு. சாம் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் சக்கு இமானி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாஸ்க்னால கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆகுறாரு. சீக்கிரமா கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இமானி இருக்காங்கல்ல, மும்மரமா போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல சாமால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிடுறாரு. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த உட்டெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வராரு. இப்போ ஓடி வந்துட்டு இருக்க இமானி சடனா நின்றுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜாமி கேக்குறா. ஒன்ன சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த சைடுல இருந்து சக்கோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. முட்டாள்தனம் பண்ணாத, நீ என்ன பண்ணாலும் அவன் மட்டும் தான் தப்பிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் தான் பாப்புமே அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஜாமி அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஜாமி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. உன்னை விட்டா நான் தப்பிக்க முடியாது, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள நடிச்ச ஜாமி இருக்கல்ல, பின்னாடி வச்சிருக்க பொருளால இவங்களை காலி பண்ணிடுறா. சோ ஜாமி தப்பிச்சிடுறா. நான் இப்ப சேஃபா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப சாம வெறித்தனமா ஜாமியை தேடிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சாம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் சக்கு கிட்ட கேக்குறாங்க. சக்கோ நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலா அந்த மாஸ்க் எங்க இருந்ததோ அங்கேயே புதைச்சிட்டா இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜூலின்னு ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கால, அவ எங்க இருக்காளோ அதுக்கு பக்கத்துல தான் அதை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மாஸ்க் போட்டு இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர்கிட்ட இருந்து மாஸ்க கலட்டுறது கஷ்டம் இல்ல, அதனால இவங்களும் பயந்து வேகமா ஓடிடுறாங்க. ஆனா இவர் அங்க இமானி இறந்து போயிருக்கிறத பாக்குறாருல, அதனால சாமா கொஞ்சம் மாறிடுறாரு. இமானி இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஓடி போகும்போது ஜாமி இருக்காங்கல்ல, போனை இங்கேயே போட்டிருப்பாங்க. இவர் அழுது ஃபீல் பண்ற எல்லாத்தையும் சக்கு இந்த சைட்ல இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஆயுதத்தை எடுத்துக்கிறாரு. அவர் முகத்தையே கட் பண்ற மாதிரிலாம் அந்த மாஸ்க் எடுக்க ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரத்த காயத்தோட அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டிடுறாரு. நான் மாஸ்க கழட்டிட்டேன், இப்ப இந்த மாஸ்க என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாஸ்கை எடுத்த இடத்துல புதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாமி கிட்டயும் சொன்னேன்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாஸ்க் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. அவங்க இருக்காங்கல்ல, இவர் அடிக்கிற மாதிரிலாம் வராங்க. இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன், அடிச்சிடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு.
இந்த மாஸ்கை இங்க புதைச்சா எல்லாமே சரியாயிடுமா? இந்த மாஸ்கை பத்திரமா பேக்குக்குள்ள வச்சிருக்கேன். பேக்கை ஓபன் பண்ணாமே அந்த இடத்துல புதைச்சிரு. நான் பக்கத்துலயே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க தள்ளியே இருங்க, நான் தோண்டி புதைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பக்கத்துலயே வரமாட்டேன், இங்கே இருக்கன்ற மாதிரி இவரும் தள்ளி போயிடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தோன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன குழியை தோண்டிடுறாங்க. இவர் மாஸ்கை பார்த்தாலே அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தலையை திருப்பிக்கிறாரு. நீயும் அந்த மாஸ்க் எல்லாம் பார்க்காத, குழி தோண்டி சட்டுன்னு புதைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, பேக் ஓபன் பண்ணி அந்த மாஸ்க் எப்படிதான் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அந்த மாஸ்க்னால கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாஸ்கை மாட்டிடுறாங்க. இதெல்லாம் இவருக்கு தெரியாம திரும்பி இருக்காது. என்ன புதைச்சிட்டியான்னு கேக்குறாரு. ஆனா அதுக்குள்ள மாஸ்கை போட்டு பக்கத்துல வந்துடுறாங்க. இவரை கொடூரமா இந்த இடத்துல அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்க கழட்டிடுறாங்க. இப்ப சக்குக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. வேற வழி இல்லாம சாம சாவடிச்சிட்டேன், ஆனா அந்த மாஸ்க புதைச்சு இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி விடு அப்படின்ற மாதிரி சக்கோ அந்த சைட்ல சொல்றாங்க. பேசி முடிச்சவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்கை இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. ஜாமியோட அப்பா ஷெரீஃப்ன்றதுனால வாய்ஸ் நோட்டை போட்டாங்க பாத்தீங்களா, இப்பதான் அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வருது. என் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பிராங்க் பண்றீங்களா? நான் போலீஸ போக வேணாம்னு சொல்லிட்டேன், யாருமே அந்த இடத்துக்கு வரப்போறது இல்ல, நீங்க தான் ஏமாற போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஜாமி இருக்கா பாத்தீங்களா, அந்த மாஸ்க் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சாம் நிறைய கொலை பண்ண மாதிரி மாஸ்க போட்டு இவ்வளவு கொலைலாம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு சக்கோட கடையை காட்டுறாங்க. இப்ப போன் கால் வருது. பேசுறதுக்காக சக்கம் கால் அட்டன் பண்றாங்க. பார்த்தா எதிர் சைட்ல இருந்து சாம் பேசுறாரு. சாம் நீ உயிரோட தான் இருக்கியான்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்லாஷர் படம்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்லாஷர் படத்துல எல்லாம் டெம்ப்ளேட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.